அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கன் பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை போட்டு ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்குல்ல, அதையும் போட்டு நான் வந்து ஒரு 1/2 kg தான் சிக்கன் எடுத்தேன். அதையும் போட்டு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு தேவைன்னா போடுங்க, இல்லாட்டி போடாதீங்க. நான் வந்து என் பிள்ளைக்காண்டி போட்டிருக்கேன். போட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த சிக்கன் வந்து நம்ம ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரையாக இல்லாமல் நார்மலான இதுக்கு கொண்டு வந்து பிரட்டலாக பிரட்டிடுவோம். ரொம்ப கிரேவி இருந்தாலும் தண்ணி மாதிரி நம்மளோட விருப்பம் தான் அந்த மாதிரி போடுறது. நான் மசாலா போடுறேன். மிளகுத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், கடைசியாக கொஞ்சோண்டு இது சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்து நான் தண்ணியே ஆட் பண்ணல. இதில் ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் மட்டும் வாங்கி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணல. சிக்கனில் வர தண்ணியும் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. அதில் இருக்கிறது தான் மூடி வச்சு ஓரளவுக்கு நல்லா வேக விட்ருங்க. மூடி வச்சு தான் வேக விட்ருங்க. நல்லா அப்போ வெந்துடும். உருளைக்கிழங்கு கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், எனக்கு நல்லா வெந்து ஓரளவுக்கு பெரட்டெல்லாம் கொண்டு வந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.